ட்ரம்ப் வரி ஏற்றிட்டே போகிறாரு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது இண்டிவிஜுவல் குட் திங்கிங்னு எல்லா மனிதருக்கும் இருக்கும். ஸோ அந்த குட் திங்கிங்னால தான் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம உருவாக்க முடியும். ஒரு பெரிய தலைவரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அந்த குட் திங்கிங்கை வந்து ட்ரம்ப் வந்து கெடுத்துக்கிறாரோ? அதாவது இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் இருந்தார். அவர் வந்து சரியாக வந்து அவர் வழிநடத்த முடியல, நீங்கள் வந்து பின் வாங்கிடுங்க அப்படின்னு அந்த மக்கள் வந்து நீங்கள் வேண்டான்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு 8-9 மாதம் பிரசிடெண்ட்டோட டேட் இருந்தாலும் உடனே அப்பயே எலெக்ஷன் வந்து இப்போ ட்ரம்ப் வந்துட்டார். ஸோ மக்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுமாரி இப்போ ட்ரம்ப் வந்து மாரி வரி ஏற்றுறாரு அப்படின்னாலே இப்போ ஓட்டு போட்ட அந்த மக்களுக்கு வந்து ஃபீல் இருக்கும். பொதுவாக ஒரு மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா நம்ம நம்ம இப்போ இந்தியாவில் ஓட்டு போடுறோன்னா நம்ம இந்தியா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறதில்ல. ஸோ ஒரு பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுத்தா, ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்தா எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கணும், எல்லா நாட்டுக்கும் அது வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அதுதான் அந்த இண்டிவிஜுவல் குட் திங்கிங் அப்படின்வாங்க. அதை வந்து இவர் கெடுத்துக்கிறாரோ? இப்போ ட்ரம்ப்புனாலே இன்னொரு ஹிட்லர் ஹிட்லர் போல் அந்த பயம் வருது. ஹிட்லர் வந்து தோட்டா போட்டு எல்லாரையும் சாவடிச்சார். இவர் வந்து வரியை சொல்லி சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்காரு. ஸோ இதனால் வந்து அவர் மேலே இருக்கிற அந்த இது போயிடும், சுத்தமாக அந்த பற்று போயிடும். நம்ம தேர்ந்தெடுத்தது ரொம்ப தப்பாக எடுத்துட்டோம்னா அந்த அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு போகக்கூடாது. ஏன்னா இவர் ஒரு வரியை போடுறாரு அப்படின்னா அமெரிக்கா அங்கே இருக்கிற கோர்ட்லேயே வந்து அதை அவங்க ஏற்றுக்கல அப்படின்னும் போது அப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியுன்றது தான்